ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் பாருங்கள். இந்த டேஸ்டி வெரி ஈஸி கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ ரைஸ் நம்ம இப்போது செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் இது சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன் இது கசகசா எடுத்திருக்கேன், பப்பாய் சீட்ஸ், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி. என்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை, இதுவும் காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். அதனால் ஒரு 4 வரமிளகா சேர்த்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து நான் இன்றைக்கி ஓப்பனில் தான் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு குக்கரில் வேணால் கூட நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இது இப்போ பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்து ஒரு கைப்பிடி நிறைய புதினா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். அந்த எண்ணெயிலே சேர்த்துங்க, நல்லா அது வதங்கட்டும். அடுத்து இப்போ நம்ம பேஸ்ட்டாகவும் அரைச்சிருக்கோம். இந்த 2 நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நான் ஒரு 2 கிளாஸ் ஒரு 300 கிராம் அரிசிக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இப்போ இது வதக்கி விடலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அது பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது என்ன ஸ்பெஷல்னால் கர்நாடகா டொமேட்டோ பாத்தில் கண்டிப்பாக இந்த பச்சை பட்டாணி இப்போ சீசன் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் காய்ந்ததை ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டு கூடவே நீங்கள் குடமிளகா வேணுன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மெலிசாக கட் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 1/2 ஹவராக இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். நார்மல் ரெகுலர் நம்ம வீட்டில் செய்கிற அரிசி தான். அது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துன்னு இருக்கேன். கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா 1:2 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு உப்பு நம்ம ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ½ லெமன் ஜூஸும் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத்தினுடைய ஸ்பெஷல் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப உதிரியாக இருக்காது. அதுதான் அதனுடைய ஸ்பெஷலே. நல்லா கொஞ்சம் அப்படியே குழஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த தக்காளியெல்லாம் பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு கலக்கி விட்டு நல்லா சிம்மரில் வச்சு நம்ம இது இப்போ தம் போடலாம். லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டாக போகும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது மூடி போட்டுட்டு நல்லா மிதமான தீயில் விட்டுட்டு நம்ம இப்போ தம் போடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்மளுடைய எவ்வளவோ சூப்பர் டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜி.